Hello friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel Craft a Life You Love with me Sridevi. இன்னைக்கு நம்ம வீடியோல wardrobe organization தான் பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச வழியில நான் என்னோட wardrobe ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆர்கனைசேஷன் வீடியோக்காக நான் சில ஐட்டம்ஸ் ஆர்கனைசர்ஸ் Amazonல இருந்து வாங்கி இருந்தேன். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ரெண்டட் அபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது நம்ம நிறைய things ஆக்கிபை பண்ணிக்க முடியாது. அதாவது furnitures வாங்கி வச்சுக்க முடியாது. சோ இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர்ஸ் ஏதாவது இருந்துச்சுனா நம்ம அத வாங்கி வச்சுக்கலாம். so that நம்ம இருக்கிற சின்ன wardrobe அழகா யூட்டிலைஸ் பண்ணி ஸ்பேஸ் சேவ் பண்ணலாம். அதுக்காக நான் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் கிடைச்சிச்சுனா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ சிலவங்களுக்கு போரிங்கா இருக்கலாம், சிலவங்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்கலாம். நான் இந்த வீடியோ எடுக்கணும்ங்கிறதுக்காகவே ரொம்ப நாளா என்னோட wardrobe ஆர்கனைஸ் பண்ணாம வச்சிருந்தேன். ஒரு மாசமா அது குப்பை ஆகட்டும்ங்கிறதுக்காக நான் வச்சிருந்தேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய DIYs டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்படி தாங்க இருக்கேன் என்னோடய வார்ட்ரோபு. நான் சொன்ன மாதிரி ஒரு மாதமாக நான் எதையுமே மடித்து வைக்கல, எல்லா திங்ஸையும் அப்படியே வேணும்னே போட்டேன். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிளாக் குர்த்தி ஸ்டைலிங் வீடியோ எடுத்தோம் இல்லையா, அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி நிறைய திங்ஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. எடுத்து திரும்பவும் நான் அதை ப்ளேஸில் வைக்காமல் அப்படியே போட்டுட்டேன் இந்த ஸ்பெஷலி இந்த வீடியோக்காக. ஸோ என்னோடய வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா 2 டபுள் டோர் வார்ட்ரோபு, ஒன்று என் ஹஸ்பண்டுக்கு, ஒன்று நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஸோ இங்கேயே என்னோடய வேனிட்டி ஆர்கனைசர்ஸ், ஆக்சசரி ஆர்கனைசர் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டே ஹைட்ரேட்டட். எப்போவுமே நம்ம இந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியுமே ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வேலை செய்யும்போது தண்ணி ரொம்ப முக்கியம், ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். செகண்ட் ஸ்டெப்பு க்ளோசெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை, என்னென்ன திங்ஸ் தேவை இல்லைங்கிறது ஃபஸ்ட்டு தெரிய வரும். அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இது தான். எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுருங்க. அதே மாதிரி தேவையில்லாத துணி போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பேஸ்கெட் வச்சுக்கோங்க, அதில் போடுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டஸ்ட் அண்ட் க்ளீன். எப்போவுமே நம்ம அந்த இடத்த தொடச்சி க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேப்பர் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு ஆட் சம் ஆர்கனைசர்ஸ். இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. எனக்கு இந்த வெர்டிக்கல் ஸ்பேஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு, அதனால் நான் அந்த 4 rack ஹேங்கிங் ஆர்கனைசர் நான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இது சாரீ ஆர்கனைசர்ஸு. என்னோடய சாரீஸு, என்னோடய பார்ட்டி வேர் கவுன்ஸ், கொஞ்சம் ஒர்க் இருக்கிற கவுன்ஸு அதெல்லாம் நான் இதில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ தட் இது ரொம்ப பெருசாக இருக்கும். கவுன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸி ட்ரெஸ்லாம் உங்களுக்கு பெரிய ஃப்ளேர் இருக்கும். ஸோ மடித்து வைக்கும் போது நல்லா புஃப்னு இடம் அடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நார்மலான ஒரு ஒர்க் இருக்கிற கவுன்ஸு, சாரீஸ் அதெல்லாம் நான் இங்கே வச்சுருக்கிறேன். என்னோடய கல்யாண பட்டு, லெஹெங்கா, அப்புறம் பார்ட்டி வேர் கவுன்ஸு அதெல்லாம் நான் ஃபோல்ட் பண்ணி பிளாஸ்டிக் கவரில் போட்டு லாஃப்டில் ஏற்றிட்டேன். ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோன்னு. இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஆக்சசரி ஆர்கனைசர். இந்த மாதிரி பாக்கெட் பவுச் ஆர்கனைசர்ஸ் நமக்கு நிறையா கிடைக்கிது. இது நான் எப்போது ரொம்ப முன்னாடி வாங்கினதுங்க, இப்போ வாங்கினது கிடையாது. பட் இது ஸ்டில் அமேசானில் அந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸ், இந்த மாதிரி செயின்ஸு, ரிங்ஸு, குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இருக்கும்ல, நம்ம நெத்தி சுட்டீஸ் அந்த மாதிரி எதாவது நிறையா வச்சுருப்போம் இல்லையா, கிளிப்ஸு, அதெல்லாம் கூட நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் பார்த்து எடுக்க முடியும். அதே மாதிரி இல்லை ஜிப் கூட இருக்குதுங்க. அந்த ஜிப்பில் நீங்கள் உங்களோட பொட்டு பேக்கெட்டு அந்த மாதிரி நீங்கள் திங்ஸ் எல்லாம் கூட சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஃபங்க்ஷனலாக வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேனிட்டி ஆர்கனைசர். இது நானே பண்ணது தாங்க. எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லைங்கிறனால இந்த மாதிரி நான் ஒரு அட்டைப்பெட்டியில் இந்த மாதிரி நான் துணி ஒட்டி பேப்பர் ஒட்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் சப் ஆர்கனைசர்ஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி என்னோடய ஐ ஷேடோ பேலட்ஸ் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் டின்ஸ் கிடைக்கும் இல்லையா, நம்ம கொக்கோலா டின், அந்த மாதிரி டின் எல்லாம் நான் கிஃப்ட் ரேப்பர் போட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டு அதில் என்னோடய சீப்பு, மேக்கப் ப்ரஷஸ்ஸு, அப்புறம் என்னோடய லிப் லைனர், பென்சில்ஸு அதெல்லாம் வச்சுக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோனுக்கு கேசஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி, ஏன்னா அந்த பாக்ஸ்லாம் நல்லா ஹெவியாக இருக்குங்க, அதை யூஸ் பண்ணி நான் என்னோடய ஃபவுண்டேஷன் ஸ்ப்ரேஸு அதெல்லாம் வச்சுக்கிட்டேன். இது என்னோட லிப்ஸ்டிக் ஆர்கனைசர். இதை நான் செக்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டேங்க. எவ்வளோ செக்மெண்ட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கார்ட்போர்டில் வெட்டி இன்டர்செக்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கலர்ஸும் நமக்கு என்னென்னு தெரியும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ செக்ஷன்ஸ் தேவையோ அந்த செக்ஷன்ஸுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய வேனிட்டி. இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் க்ளோத்ஸை எப்போவுமே நீங்கள் ரோல் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னோடய லெகின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி தான் ரேக்கில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பைலப் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களோட அடிக்கடி யூஸ் பண்ணுற க்ளோத்ஸை வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுக்கோங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுற க்ளோத்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய குர்த்தீஸ்லாம் நான் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால என்னோடய லெகின்ஸு குர்த்தீஸ்லாம் இந்த 4 ஹேங்கிங் ரேக்கில் நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். பின்னாடி வந்துட்டு நான் என்னோடய சாரீ ஆர்கனைசர்ஸை வச்சுக்கிட்டேன். ஏன்னா சாரீஸ் வந்து நான் ஒகேஷ்னலாக ஃபங்க்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அதை பின்னாடி வச்சுக்கிட்டேன். ஸ்பேஸும் யூஸ் பண்ண மாதிரி. இப்படி தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஷெல்ஃபை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்க. என்னோடய குர்த்தீஸ் போடுற குர்த்தீஸ்லாம் ஃப்ரண்ட்டு இந்த ஹேங்கிங் ரேக்கில், அப்புறம் என்னோடய பேங்கிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பேங்கிள் ஆர்கனைசரில் அதெல்லாம் முன்னாடியே வாங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் என்னோடய வேனிட்டி எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்கை மட்டும் நான் முன்னாடி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது ரொம்ப அடிக்கடி எடுப்போம், அதனால் இது மட்டும் அங்கே ஸ்பேஸ் இருந்துச்சு, அதனால் அதை வச்சுக்கிட்டேன். பின்னாடி என்னோடய சாரீஸ்லாம் வச்சுக்கிட்டேன். வேணுங்கிறப்போ புல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு டோரில் வந்துட்டு ஓவர் த டோர் ஹேங்கர்னு நமக்கு கிடைக்கிது. அதில் வந்து என்னோடய ஸ்லிங் பேக்ஸு ஹேண்ட் பேக்ஸ்லாம் போட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம செகண்ட் ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணியெலாம் குடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப்பு போகலாம். அடுத்த ஸ்டெப்பு உங்களோட க்ளோத்ஸை எப்போவுமே கேட்டகரி வைஸ் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். இல்லைனா கலர் வைஸ் கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் நைட்டீஸு, நைட் பேண்ட்ஸ், டாப்ஸ் இதெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் தனி பேஸ்கெட்ஸ் போட்டிருக்கேன். இந்த பேஸ்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வாங்கினேன். அமேசானில் பக்கத்தில் ஒரு ஸ்டோரில் வாங்கினேன். பட் அது உங்களுக்கு பிளாஸ்டிக் பிடிக்கலன்னா நீங்கள் கார்ட்போர்டில் கூட செஞ்சுக்கலாம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு ரீசெண்டாக நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். பின்னாடி என்னோடய ஸ்கர்ட்ஸு, பலாசோஸு, துப்பட்டாஸ், அப்புறம் ஜீன்ஸு, வின்டர் வேர்ஸு, அதெல்லாம் டாப்ஸ் அதெல்லாம் பின்னாடி வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேங்க. இது வந்து எனக்கு வீட்டுக்கு போடுற குர்த்தீஸு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போடுற டாப்ஸ், நைட் பேண்ட்ஸு, அப்புறம் நைட்டீஸு அதெல்லாம் நான் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் ஈஸியாக புல் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். கலையவும் கலையாது, நீட்டாக ஃபோல்ட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அந்த பேஸ்கெட்டை நீங்கள் இழுத்து எடுத்துக்கலாம். அடுத்து கீழ் செல்ஃப் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி லாண்ட்ரி ஆர்கனைசர் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நான் என்னோட சேனலில் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் என்னோடய ஸ்வெட் பேட்ஸு, அப்புறம் நாப்கின்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். இது என்னோடய இன்ஸ்கர்ட், சாரீஸு, அப்புறம் பின்னாடி வந்து கவுன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அந்த பேக்கில் வந்து ரேண்டமான ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் என்னோடய வார்ட்ரோபை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய டீக்ளட்டர் ஆகுங்க, நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். நமக்கு வேண்டாத துணி ரொம்ப நாளாக உள்ளே புதஞ்சே இருக்கும், அதை நம்ம யூஸே பண்ணியிருக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கும் போது தான் அதெல்லாம் நமக்கு யூஸ் இல்லைங்கிறது தெரியும். அதெல்லாம் நீங்கள் டொனேட் பண்ணணும். நல்லா இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் டொனேட் பண்ணலாம். கிழிஞ்சது இல்லாமல் கொஞ்சம் வேரபிளாக இருந்ததெல்லாம் அதெல்லாம் நீங்கள் டொனேஷன் கொடுக்கலாம். அடுத்தது DIY வார்ட்ரோப் சென்டர் சாஷஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உங்கள் வார்ட்ரோப்குள்ளே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்மெல் இருக்குங்க. இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் கிளாத்து, அரிசி, அப்புறம் இந்த மாதிரி ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸ், இல்லை ஏதாவது உங்களுக்கு ஃப்ளாரோட பெட்டல்ஸ், லாவெண்டர் கிடச்சுன்னா லாவெண்டர், மறிக்கொழுந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில்ஸ் இந்த மாதிரி நமக்கு தேவை. நான் சாண்டல்வுட்டு, லாவெண்டர் அதெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் அரோமா ஆயில்ஸு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பேக் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பிரிண்டட் இருக்கிற ஃபேப்ரிக் எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பேக் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கட் பண்ண துணியை வந்து நம்ம சைட்ஸில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இல்லைனா நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ கூட வச்சு ஒட்டிக்கலாம். நான் ராங் சைடு உல்ட்டாவாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்க போகிறேன். இந்த மாதிரி பேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம அரிசியை ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த அரிசியில் நமக்கு தேவையான ஆயில்ஸ், அரோமா ஆயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாண்டல்வுட்டும் லாவெண்டரும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக கூட சாண்டல்வுட் வேணும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ளோரல் ஸ்மெல் பிடிக்கணும்னா லாவெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த அரிசியை நம்ம அதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்க போகிறோம். கூடவே ரோஸ் பெட்டல்ஸும் போட்டுக்க போகிறோம். இதை போட்டுட்டு நம்ம நல்லா டை பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஒரு சாட்டன் ரிப்பனால் நீங்கள் அழகாக ஃபோல்ட் பண்ணி டை பண்ணிக்கலாம். ஒரு பவு மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நான் இன்னொரு பேக்கும் நான் பண்ணிக்க போகிறேன். அது வந்து சுருக்கு பை மாதிரி இருக்கிற டைப்பில் நான் பண்ணிக்கிறேன். அதுலேயும் அதே மாதிரி ஃபில்லிங்ஸ்லாம் போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் 1 மாதம் உங்கள் வார்ட்ரோப்பில் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து திரும்பவும் மாற்றிக்கலாம். அந்த அரிசியும் அந்த ரோஸ் பெட்டல்ஸையும் திரும்ப கொஞ்சம்
ஆயில்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த வாசம் போயிடும். அதே மாதிரி அரிசி வந்து உங்கள் வார்ட்ரோபில் இருக்கிற மாய்ஸ்சரை எடுத்துருங்க. அதனால் அதுவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டிப் தான். நீங்கள் ஹேண்ட்பேக்ஸ்லாம் வைக்கிறீங்க இல்லையா, அந்த மாய்ஸ்சர்லாம் க்ரியேட் ஆகும், அதோட இதெல்லாம் அது எடுத்துக்கும். ஸோ இப்படி தான் என்னோட பிஃபோர் வார்ட்ரோப் லுக் இருக்குது, அதுக்கப்புறம் ஆஃப்டர் வார்ட்ரோப் லுக் இருக்குது. சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இன்ஸ்பயர் ஆகி உங்கள் வார்ட்ரோபை நீங்களும் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் எனக்கு அந்த பிக்சரை ஷேர் பண்ணுங்கள் என்னோட இன்ஸ்டா ஐடிக்கு. என்னோட இன்ஸ்டா ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் அதை பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.